ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பியூட்டிஃபுல்லான பீகாக் ஒர்க் தான் வந்து பார்க்க போகிறோம். பீகாக் ஆரி ஒர்க்னு சொல்லிட்டு சாரியை கையில் வச்சிட்ருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்குறாதீங்க. இந்த சாரீ இது வந்து நம்ம கஸ்டமரோடது. இந்த சாரீக்கு தான் வந்து நம்மளை கஸ்டமைஸ் பண்ணி ப்ளவுஸ் ஆரி ஒர்க் வந்து கேட்டிருக்காங்க. சாரியோட காம்பினேஷன் பார்த்திங்கன்னா ப்ளூ வித்து க்ரீனில் இருக்குது. க்ரீன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு லைட் க்ரீன், பாசிப்பச்சை க்ரீன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி கலரில் இருந்தது. ஸோ இதுக்கு என்ன ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இதுக்கு வந்து க்ரீன் வித் ப்ளூன்னொன்னே எனக்கு பீகாக் தான் வந்து மைண்டில் வந்தது. ஸோ வந்து பீகாக்கே வச்சு ஆரி ஒர்க் போட்டாச்சு. இந்த மாதிரி ப்ளூ வித் க்ரீன் காம்பினேஷனுக்கு பீகாக் ஒர்க் கஸ்டமைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லி தான் வந்து இந்த ஒர்க் நான் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். பார்டர் லைனுக்கு வந்து ஒரு 4 to 5 லைன்ஸ் ஹெவி லைன் பார்டர் லைன் கொடுத்துட்டு சென்டரில் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு பீகாக் டிசைன் வந்து போட்டிருக்கோம். ப்ளஸ் வந்து இந்த மாதிரி ஹேங்கிங்க்கு திலகம் ஷேப்பில் ஒரு 4 ஹேங்கிங்க்கு வந்து செட் பண்ணியிருக்கேன். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் டிசைன் எப்படி போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு வந்து பார்த்துடலாம். ரொம்பவே பியூட்டிஃபுல்லான பீகாக் தான் வந்து ஸ்லீவுக்குமே ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த பீகாக்குக்கு பார்த்திங்கன்னா பேசிக்கான மெட்டீரியல்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு பீகாக் தான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த பீகாக் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இந்த மாதிரி பீகாக் வந்து நம்மளும் போகணுன்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோ பார்த்து செக் பண்ணிக்கோங்க. பேசிக் மெட்டீரியல்ஸ் அப்புறம் பேசிக் ஸ்டிச்சஸ் வச்சே வந்து இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான பீகாக்கை வந்து நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த பீகாக் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமாட்டி ரொம்பவே அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த ப்ளவுஸ்க்கு தான் பார்த்திங்கன்னா நான் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ வந்து ஆரி ஒர்க் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம பேஜை வந்து செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். சரி, ஓகே. இந்த ஒர்க் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். 2 பீகாக்கும் பார்த்திங்கன்னா ஃபேஸ் டைரக்ஷன் பார்த்த மாதிரி தான் வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணி போடும்போது இது ரொம்பவே அழகாக இருக்கும். சரி, ஓகே. இந்த பீகாக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பீகாக் எப்படி ஒர்க் பண்ணேன்னு சொல்லிட்டு தான் வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி பீகாக் நீங்களும் போகணுன்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ வந்து செக் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சிம்பிளான மெத்தடை யூஸ் பண்ணி தான் வந்து நான் அந்த பீகாக் போட்டிருப்பேன். இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், சாரீக்கும் இந்த ப்ளவுஸோட காம்பினேஷனுக்கும் எந்த மாதிரி மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஓவர் வியூ மாதிரி வந்து நான் காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக இதோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். நம்ம இது ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே. இப்போ வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த டிசைனோட பேட்டர்ன் வந்து புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்னும் டீட்டெயிலான வீடியோ வேணும்னா நம்ம பேஜில் இருக்குது. இந்த பேக் நெக் வந்து எப்படி ஒர்க் பண்ணோன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இந்த ஸ்லீவில் இருக்க பீகாக்குமே நான் எப்படி ஒர்க் பண்ணேன்னு சொல்லிட்டு வந்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இந்த பீகாக் வந்து ரொம்ப சிம்பிளாகவும் இல்லாமல் ஓவர் கிராண்டாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் ஆவரேஜாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். அதாவது ஹெவி ஒர்க்னால் வந்து 3D ஒர்க் அந்த மாதிரியும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக சின்ன பீகாக்காகவும் இல்லாமல் ஒரு ஆவரேஜான பீகாக் தான் வந்து போட்டிருக்கோம். பட் லுக் வைஸ் வந்து இது ரொம்பவே கிராண்டாக எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ளூ வித் க்ரீனில் வந்து காம்பினேஷனில் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பீகாக் ட்ரை பண்ணி பாருங்கள். அவுட்லுக் வந்து ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த பீகாக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து எனக்கு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த பீகாக்கோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.